find a disunity has come between you and somebody else, உங்களோடும் இன்னொருவரோடும் ஒரு ஐக்கிய குறைவு வந்துவிட்டது என்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள், be quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். You say 90% of the wrong was with the other person. 90% தவறு அந்த நபர் தான் என்று சொல்லுகிறீர்கள். That's okay. 10% is with you. 10% உங்களிடத்தில் இருக்கிறது தவறு. Do you dare to say that 100% wrong is with the other person? மற்ற நபரிடத்திலே 100% தவறு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? No, only God can say that. தேவன் மட்டுமே அதை சொல்ல முடியும். The only person who has never done anything wrong is God. தவறே செய்யாத ஒரே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தேவன். And the only person who can never do wrong is God. தவறே செய்ய முடியாதவரும் தேவன் தான். All the rest of us, to some extent, we do something wrong. நாம் மீதி உள்ள எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை நாம் தவறா இருக்கலாம், தவறு செய்ய முடியும். The apostle James was a great leader in the early church. ஆரம்ப சபையிலே இருந்த பெரிய தலைவராகிய யாக்கோபு. But he says in James chapter 3 யாக்கோபு 3ஆம் அதிகாரம் and verse 2. 3ஆம் வசனம். Chapter 3 verse 2. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். See what he says. என்ன சொல்றார் பாருங்க. We all stumble in many ways. நாம் எல்லாரும் अनेक விஷயங்களிலே தவறுகிறோம். யாக்கோபு 3:2. We all stumble in many ways. நாம் எல்லாரும் பல விஷயங்களிலே தவறுகிறோம். Can you say that? உங்களால் சொல்ல முடியுமா? James is a great spiritual leader and he is humble enough to say, I also stumble in many ways like other people. யாக்கோபு மிகப்பெரிய ஆவிக்குரிய தலைவர். அவர் சொல்கிறார் நாம் எல்லாரும் என்று சொல்லி தன்னையும் சேர்த்து சொல்கிறார் अनेक விஷயங்களை தவறுகிறோம். So don't think that you are so perfect that you don't stumble in different ways. ஆகவே பல விஷயங்களிலே நீங்கள் தவறாதவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Always say we all stumble in many ways. நாம் எல்லாரும் பல விஷயங்களிலே தவறுகிறோம் என்று தாழ்மையாய் சொல்லுங்கள். That is right because it is scripture. அது சொல்வது சரிதான், ஏனென்றால் அது வேத வசனம். Now you may not have seen where you have done something wrong. நீங்கள் தவறு செய்யும் பொழுது அதை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். But it's good to acknowledge as long as we live on this earth we will stumble in many ways. இந்த பூமியிலே வாழும் வரை பல விதங்களில் நாம் தவறு செய்திருக்கலாம், ஆகவே அதை ஒத்துக்கொள்வது நல்லது. You know, the Lord taught us to pray, give us this day our daily bread. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். He didn't ask us to pray for tomorrow's bread. நாளைய அப்பத்துக்காக ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. He never said, Lord, give us bread for the whole month. இந்த முழு மாதத்துக்கும் தேவையான அப்பத்தை தாரும் என்று அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. Our Father who art in heaven, பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, give us this day our daily bread. இன்று எங்களுக்கு வேண்டிய அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும். So tell me, how often did Jesus expect you to pray that prayer? ஆகவே இந்த ஜெபத்தை எவ்வளவு அடிக்கடி ஜெபிக்கும்படியாய் இயேசு விரும்புகிறார்? Not in those exact words, but in that attitude. அதே வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ள ஜெபம் அல்ல, அதே ஒரு மனப்பான்மையிலே. It must be every day. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். Because he taught us to pray, give us this day our daily bread. So that spirit of that prayer must be in us every day. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது இந்த மனப்பான்மையானது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கக்கூடிய மனநிலையிலே இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது. What is the next sentence? அடுத்த வாசகம் என்ன? What is it? சொல்லுங்கள், பரமண்டலத்திற்கு ஜெபத்திலே அடுத்த வாசகம் என்ன? அப்பத்தை தாரும் என்பதற்கு அடுத்தது. Forgive us our sins. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரணும். So that also must be every day. அதுவும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபம். That means there could be sins in my life that I don't even know. அதனுடைய பொருள் என்னவென்றால் எனக்கே தெரியாத பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். Lord, please forgive me. ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியும். There may be things I have done which I am not aware of. நான் பல காரியங்களை செய்திருக்கலாம், தவறு என்று நான் அறியாமலே இருந்திருக்கலாம். And I want to make sure that I have a forgiving attitude to everybody every day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே நான் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வைத்திருக்க வேண்டும். Remember, that is the attitude we should have every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். We stumble in many ways. अनेक விஷயங்களிலே நாம் தவறுகிறோம். Some of these things we don't even know. இந்த சில காரியங்களிலே நாம் அதை அறியாமலே இருக்கலாம். Have you ever accidentally stepped on somebody's foot? எப்பொழுதாவது நீங்கள் தெரியாமல் தற்செயலாக இன்னொருடைய காலை மிதித்து விட்டீர்களா? That often happens in a crowded bus. அடிக்கடி நெருக்கம் நிறைந்த பஸ்ஸிலே அது நடக்கிறது. Accidentally you step on somebody's foot. நடக்கும் பொழுது யாரோ ஒருவருடைய காலை மிதித்து விடுகிறீர்கள். It was not deliberate. அது வேண்டுமென்றே மிதிக்கவில்லை, accidental. தற்செயலாக. But what do? ஆனால் என்ன செய்கிறீர்கள்? If you are a good Christian, you'll immediately say, oh, I'm sorry. நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவீர்கள். Why do you have to say sorry for something you did not deliberately do? வேண்டுமென்றே நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? Because even if you didn't deliberately do it, you hurt that person. நீங்கள் வேண்டுமென்றே செய்யாவிட்டாலும் அந்த நபரை காயப்படுத்தி விட்டீர்கள். So don't say I did not deliberately do that.
ஆகவே அவரிடத்திலே போய் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, அதற்கு எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்க வேண்டாம். We hurt other people without knowing it sometimes. சில சமயங்களிலே மற்றவர்களை நாம் அறியாமலேயே காயப்படுத்தி இருப்போம். And I want to tell you, there are many ways in which you hurt your wife or hurt your husband without your realizing it. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே பல விதங்களிலே உங்களுடைய மனைவியை புண்படுத்தியிருக்க முடியும், அல்லது மனைவி கணவனை புண்படுத்தியிருக்க முடியும். Because we are not perfect. என்றால் நாம் பூர்ணவான்கள் அல்ல. Sometimes we say something and that can be misunderstood by the other சில சமயத்திலே person. நாம் ஒன்றை சொல்ல அது வேறு விதமாய் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். And they are hurt. அப்படி புரிந்து கொண்டு காயப்பட்டு விட்டார்கள், மனம் Now, புண்பட்டு you did விட்டார்கள். not say that to hurt them, நீங்கள் அவர்களை மனம் புண்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, but they are hurt. ஆனால் மனம் புண்பட்டு விட்டார்கள். It's like saying you stamped on his foot, but you didn't even want to do that. என்னுடைய காலை மிதித்து விட்டீர்கள், நீங்கள் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொல்வது போல. It's no use having a big discussion saying there, no, I did not want to hurt your foot. Why should I apologize to you? நான் உன்னுடைய காலை வேண்டுமென்றா நான் மிதித்தேன், நான் வேண்டுமென்றே மிதிக்கவில்லை, ஆகவே நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அங்கே வாதிட வேண்டாம். Will you have an argument like that in a bus? ஏன் நீங்கள் அப்படி பஸ்ஸிலே போகும்பொழுது யார் No. காலை அதை மிதித்தால் வாக்குவாதம் You செய்வீர்களா? don't even think, you say, I'm sorry. நான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் சிந்தித்து பார்ப்பது கூட இல்லை, உடனே சொல்லிவிடுகிறீர்கள். In the same way in our home, அதே விதமாக நம்முடைய குடும்பத்திலே when we accidentally hurt one another, நாம் தற்செயலாக அல்லது தெரியாமலேயே ஒருவர் புண்படுத்தி இருந்தால் we do it. நாம் அதை செய்கிறோம். You must realize that you do it. நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். It's a very sad thing when husbands and wives are not willing to ask forgiveness from each other. கணவனும் மனைவியும் ஒருவரிடத்திலே ஒருவர் மன்னிப்பு கேட்க விருப்பமில்லாது இருப்பது என்பது துக்கமான விஷயம். When husbands and wives come to me for advice, கணவனும் மனைவியும் ஆலோசனைக்காக என்னிடத்தில் வரும்பொழுது, if a husband comes to me, முதலாவது கணவன் வருகிறார், I ask him a question. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Okay, your wife does some wrong things, all wives do it. உங்களுடைய மனைவி தவறு செய்து விட்டார்கள், எல்லா மனைவிமார்களும் தவறு செய்கிறார்கள். Does she ask forgiveness? மன்னிப்பு கேட்டார்களா? And he says yes. ஆம் என்று சொல்கிறார். Oh, I said, then there's a wonderful hope for your marriage. You'll have a wonderful marriage. உங்களுடைய திருமண வாழ்வுக்கு அற்புதமான ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். I've had one or two husbands tell me, never once in her life has she asked forgiveness. ஆனால் 1-2 கணவன்மார்கள் இடத்துல சொல்லிருக்கிறார்கள், வாழ்க்கையில ஒரு முறை கூட என்னுடைய மனைவி இடத்துல மன்னிப்பு கேட்டதே இல்லை. Then I say there's not much hope for your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அதிகமான நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிடுவேன். Probably your wife is not even converted. சொல்ல போனால் உங்களுடைய மனைவி மனம் திரும்பவே இல்லை. Or it can be the other way around. அல்லது வேறு விதமாகவும் இருக்கலாம். A sister comes with a problem. சகோதரி ஒரு பிரச்சனையோடு கூட என்னிடத்தில் I வருகிறார். say, okay, your husband makes mistakes, but does he ask forgiveness? சரி, உங்களுடைய கணவர் தவறு செய்கிறார், ஆனால் மன்னிப்பு கேட்கிறாரா? No. இல்லை. He thinks God doesn't make mistakes and he also doesn't make mistakes. தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, ஆகவே நானும் தவறு செய்கிறவன் அல்ல என்று எண்ணுகிறார் கணவர். Not much hope for that marriage. அவருடைய திருமண வாழ்க்கைக்கும் நம்பிக்கை இல்லை. But if the person is humble enough to say, I'm sorry, ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாழ்மை இருக்குமானால், even if they make mistakes 10 times in a day, ஒரு நாளிலே 10 முறை அவர்கள் தவறு செய்தாலும், if the spirit of asking forgiveness is there, that will one day become a very good marriage. மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஆவி அங்கே இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு நாளிலே அது அற்புதமான குடும்ப வாழ்க்கையாய் மாறும். Because that person is praying, forgive me as I forgive others. நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல என்னை மன்னியும் என்று அந்த நபர் And ஜெபிக்கிறார். I am ready to ask forgiveness. நானும் மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். So this is a very important thing. This is how we overcome the devil. இது மிக முக்கியமான காரியம். ஆகவே இப்படித்தான் நாம் பிசாசை மேற்கொள்கிறோம். Now the opposite of asking forgiveness is blaming the person. இப்பொழுது மன்னிப்பு கேட்பதற்கு நேர் எதிரடையான காரியம் என்னவென்றால் குற்றம் சொல்வது. You know, like Adam blamed his wife, she gave me this fruit. அவள் தான் இந்த கனியை புசிக்க கொடுத்தாள் என்று ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினது போல. What is the use blaming her? அவளை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? He only opened his mouth and ate it. அதை வாயை திறந்து சாப்பிட்டான், அவ்வளவுதானே. So sometimes we blame our partner for something we ourselves did wrong. நாமே செய்த தவறுக்காக நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் குற்றம் சொல்கிறோம். This is a very, very important principle. இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. And it's one of the fundamental laws of marriage. திருமண வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு பிரமாணம். Ask forgiveness. மன்னிப்பு கேளுங்கள். The other thing I want to say நான் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் is what we read in Genesis chapter 2. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். That as soon as they got married, திருமணமான உடனே it is written there, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, a law. அங்கே ஒரு பிரமாணம். Genesis 2:24. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் A வசனம். man must leave his father and mother
and cleave to his wife, they shall become one flesh. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். Now that was not said for Adam because he didn't have a father and mother. ஆதாமுக்காக இது சொல்லப்படவில்லை, ஏனென்று சொன்னால் ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்லை. So why is it written over there? ஏன் அப்படியானால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? It was not written for Adam. ஆதாமுக்காக எழுதப்படவில்லை, It's written for us, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. especially for us in India. குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Because I have seen that the most disobeyed verse by Christian husbands in India is this verse. இந்திய தேசத்திலே உள்ள கிறிஸ்தவ கணவன்மார்களால் அதிகமாக கீழ்ப்படியாத வசனம் என்று சொன்னால் இந்த வசனம் தான். They don't leave their father and mother and cleave to their wife. அவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு மனைவியோடு இசைந்திருப்பதில்லை. Now, by leaving your father and mother, I don't mean that you must ignore them. தகப்பனையும் தாயும் விட்டு என்று சொன்னால் அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளவே கூடாது என்று பொருள் அல்ல. It's not a physical leaving. சரீர பிரகாரமாக அவர்களை விட்டு விலகுவதல்ல. It's a emotional attachment that we had to our parents for years must be cut off. ஆண்டாண்டு காலமாக தகப்பன் தாயோடு கூட இருந்ததான உணர்வுபூர்வமான அந்த பிடிப்பிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவது. You know, you can live 1000 kilometers away from your father and mother. உங்கள் அப்பா அம்மாவை விட்டு 1000 கிலோமீட்டர் தூரத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But you can still be attached to your father and mother. ஆனாலும் தகப்பன் தாயோடு கூட பாச பிணைப்பில் இணைந்திருக்கலாம். Always you phone and consult your father and not your wife as to what to do. எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பாவிடத்திலே ஃபோன் பண்ணி கேட்கிறீர்கள், அம்மாவிடத்திலே ஃபோன் பண்ணி கேட்கிறீர்கள், மனைவியிடத்திலே கேட்பதில்லை. There's nothing wrong in you asking your father and mother because he's got a lot more wisdom. தகப்பனும் தாயும் அதிகமான ஞானத்தை பெற்றிருக்கிறபடினாலே அவர்களை கேட்பது தவறில்லை. He's got more wisdom than your wife. உங்களுடைய மனைவியை காட்டிலும் உங்களுடைய தகப்பன் தாய்க்கு அதிக ஞானம் உண்டு. So I'm not talking about consulting. ஆகவே ஆலோசனை கேட்பதை குறித்து நான் சொல்லவில்லை. When you take a decision, ஆனால் தீர்மானம் எடுக்கும் பொழுது your decision must be taken between you and your wife. நீங்களும் மனைவியும் கலந்து பேசித்தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Your father and mother must not tell you where you have to live, what you have to do. நீங்கள் எங்கே வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் தகப்பன் தாய் சொல்லக்கூடாது. That is all right when you're a baby. ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள். But once you've grown up, வளர்ந்து விட்டால் your decisions must be taken between you and your wife. தீர்மானமானது உங்களும் நீங்களும் மனைவியும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். You can consult anybody, consult the elders, consult your parents, definitely. மூப்பர்களை ஆலோசனை கேளுங்கள், நீங்கள் பெற்றோரை ஆலோசனை கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள், அதிலே தவறில்லை. But don't treat your wife like a slave. ஆனால் உங்களுடைய மனைவியை அடிமையை போல நடத்த வேண்டாம். Where you don't discuss anything, you say okay, we are going now to another town. எந்த ஒரு காரியத்தையும் விவாதிப்பதே இல்லை. திடீரென்று ஒரு நாள் வந்து சொல்லுங்கள், காலி பண்ணி விட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு போகிறோம் என்று சொல்லுங்க. Pack up, next month we are leaving to another town. எல்லாம் பேக் பண்ணி வை, அடுத்த மாசம் வேற ஊருக்கு போறோம். And the wife says, hey, we never talked about it. மனைவி என்ன சொல்கிறார்கள், இதை குறித்து நான் பேசவே இல்லையே. No, I talked to my father, we have decided. இல்ல எங்க அப்பா அம்மாட்ட நான் பேசிட்டேன், தீர்மானம் எடுத்தாச்சுனா. Then why did you get married? அப்ப ஏன் திருமணம் பண்ணீங்க? You stay with your father and take your decisions with him. அப்பா அம்மாவோடே தங்கிட்டு அங்கே தீர்மானம் எடுத்து அங்கே இருக்க வேண்டியதானே, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணீங்க? Do you believe God said these words? இந்த வார்த்தைகளை தேவன் சொன்னார் என்று நம்புகிறீர்களா? A man shall leave his father and his mother and cleave to his wife. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். If you don't leave properly, you won't be able to cleave properly. ஒழுங்காக விடவில்லை என்று சொன்னால் ஒழுங்காக இசைந்திருக்க முடியாது. And the reason why many husbands and wives don't become more one is because they have not left father and mother. அநேக கணவன் மனைவிமார்கள் ஒன்றாக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சரியாக தகப்பனையும் தாயும் விடவில்லை. So what do I mean by leaving father and mother? தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து என்றால் என்ன பொருள்? Now you may be very poor that you cannot even rent a house and you have to stay with your parents. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு ஏழையா இருக்கிறீர்கள். ஆகவே அப்பா அம்மாவோடு கூட ஒரு ரூமிலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டியிருக்கிறது. My wife and I were like that for more than 2 years. We were so poor we could not even afford house rent when I got married. நம்முடைய துணைவியாரும் ஆரம்ப காலத்திலே நாங்கள் வீட்டு வாடகை வாடகை பணம் கொடுக்க கூட இல்லாத அளவுக்கு ஏழைகளா இருந்தோம். ஆகவே என்னுடைய தகப்பன் வீட்டிலே தங்கி இருந்தோம். I used to get 150 rupees a month. நான் 150 ரூபாய் கொடுப்பேன். House rent was much more than that. House rent was much more than that. 150 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் வீட்டு வாடகையே அதை விட அதிகமானது. So my father was kind enough to allow me to live in one room in his house. ஆகவே என்னுடைய தகப்பனார் தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். That was easy for me, but it was not easy for my wife. எனக்கு அது எளிதாக இருந்தது, ஆனால் என்னுடைய துணைவியாருக்கு அது அவ்வளவு எளிதாக இல்லை. But I decided that even though I am living there, I will not let my father run my life.
நான் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நான் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை. So even though I was living in that house, I left father and mother. நான் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனையும் தாய் விட்டு விட்டேன். I told you how other people can live 1000 kilometers away and still not leave father and mother. நான் ஏற்கனவே சொன்னது போல 1000 கிலோமீட்டர் தூரத்திலே தகப்பனையும் தாய் விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனாலும் நீங்கள் தகப்பன் தாயோடு கூட பாசப்பிணைப்பில் இருந்திருக்க முடியும். Here is an example where I lived in the same house but I left my father and mother. நான் இங்கே சொன்னேனே ஒரு உதாரணம். தகப்பனுடைய வீட்டிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். All decisions my wife and I took. எல்லா தீர்மானங்களும் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து தான் எடுப்போம். If he wanted to go away for 2 months somewhere, we would go. நாங்கள் 2 மாதம் வெளியே எங்கேயாவது போய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் போவோம். We didn't consult him. எங்களுடைய அப்பாவை நாங்கள் ஆலோசிக்கவில்லை. Or one day we decided to move to Bangalore. I didn't consult my father. My wife and I decided. ஒரு பெங்களூருக்கு மாற்றமாகி போக வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது நானும் துணைவியாரும் சேர்ந்து தீர்மானித்தோம். அப்பாவிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. So it's not physically leaving, it's you don't allow them to interfere in your decision. சரீரபூர்வமாக அவங்களை விட்டு தூர விலகுவதல்ல, உங்களுடைய தீர்மானங்களிலே அவர்கள் குறுக்கீடு இருக்க கூடாது. And the example is Jesus. ஆகவே அதற்குரிய நல்ல உதாரணம் மாதிரி இயேசு. For 30 years he listened to his Joseph and Mary. 30 ஆண்டுகளாக யோசேப்பு மரியாள் இவர்களுக்கு செவி கொடுத்து வாழ்ந்து வந்தார். Joseph died maybe when Jesus was 18 or something. இயேசுக்கு 18 வயதா இருக்கும் பொழுது ஒருவேளை யோசேப்பு மரித்திருந்திருக்கலாம். After that it was his mother. அதற்கு பிறகு தாய் மட்டும் தான். But he obeyed his mother every day for 30 years. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய்க்கு அவர் கீழ்ப்படிந்தே வாழ்ந்து வந்தார். But one day he took his baptism and left. ஆனால் ஒரு நாளிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் கடந்து சென்றார். That was like his marriage to his father. அந்த ஞானஸ்நானமானது அவருடைய தகப்பனோடு கூட அவர் செய்கிற திருமணத்தை That was like our getting married. நாம் திருமணமாவது போல. For Jesus that was the time. இயேசுவுக்கு அதுதான் அந்த காலகட்டம். And then பிறகு at a wedding in Cana, கானா ஒரு கல்யாணத்திலே when his mother came to him and said they don't have any wine, please help them. இயேசுடைய தாய் இயேசுவிடத்திலே வந்து இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, ஆகவே உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். He said to her, what have I got to do with you, you woman? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று இயேசு கேட்கிறார். She got a surprise. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். For 30 years he had always said yes mummy, yes mummy, yes mummy. என்னப்பா இது 30 ஆண்டுகளாக ஆமா அம்மா ஆமா அம்மா ஆமா அம்மா என்று சொல்லி Suddenly he said, woman, what have I got to do with you? உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்கிறாரே, என்ன ஆயிற்று இவருக்கு? He was not insulting her. அவர் தாயை நிந்திக்கவில்லை. He was saying, now you can't interfere in my life. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கீடு செய்ய முடியாது என்று சொல்றார். That is what every man must say to his parents when he gets married. திருமணமான பிறகு தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்ல வேண்டும். You don't have to say it, but you must make it clear. Daddy, mommy, I love you very much, but now I have to make decisions with my wife. நீங்கள் நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன் எல்லாம் வார்த்தையிலே சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்பா அம்மா நானும் என்னுடைய மனைவி இந்த விஷயத்திலே நாங்கள் தீர்மானம் எடுக்கட்டும் என்று கண்ணியமாய் சொல்லுங்கள். It doesn't mean I love you less. அப்படி சொல்லுவதனாலே உங்களை நான் குறைவாய் நேசிக்கிறேன் என்று பொருள் அல்ல. And I appreciate you, I'll help you, I'll care for you. நான் உங்களை மெச்சிக் கொள்கிறேன், உங்களை கரிசனைப்படுகிறேன். From now on my wife and I are going to take decisions together. இப்பொழுதிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் தான் தீர்மானம் எடுப்போம். That is the first commandment for marriage. இதுதான் திருமணத்திற்கு முதல் கட்டளை பிரமாணம். And if you follow it, it will be good. இதை நீங்கள் பின்பற்றினால் Now சீராக இருக்கும். the same Jesus when he was hanging on the cross, அதே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது he cared for his mother. தன்னுடைய தாய்க்காக கரிசனைப்பட்டார். He said, John, please take care of my mother. யோவானே என்னுடைய தாயை பொறுப்படுத்திக்கொள். Why did he do that? ஏன் அதை செய்தார்? Because he was the eldest son. அவர்தான் மூத்த மகன். So he cared for his mother, but he did not let his mother interfere with his life. தாய்க்காக கரிசனைப்பட்டார், ஆனால் தாய் தன்னுடைய வாழ்க்கையின் குறுக்கீடை அவர் அனுமதிக்கவில்லை. So that's what we learned. We must care for our parents when they are old. ஆகவே நம்முடைய பெற்றோர்கள் வயதா இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் கரிசனைப்பட வேண்டியிருக்கிறது. You may have to send them money. அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும். You may have to help them. They may have to live in your house if they are too old and weak. அவர்கள் மிகவும் பலவீனம் அடைந்து வயதாகிவிட்டால் உங்கள் வீட்டிலே அவர்கள் வந்து வாழ அனுமதிக்க வேண்டும். One brother once asked me a question. ஒரு சகோதரர் ஒரு முறை என்னை ஒரு கேள்வி கேட்டார். Brother Zach, my parents are very poor. என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப ஏழையா இருக்காங்க சகோதரர். They spent a lot of money educating me. அவர்கள் என்னை படிக்க வைப்பதற்கு நிறைய பணம் செலவு செய்தார்கள். So now I have to send some money to them to help them. இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியிருக்கிறது. But my wife is against it. ஆனால் என்னுடைய மனைவி அதுக்கு ஒத்துக்கொள்கிறதில்லை, விரோதமாக இருக்கிறாள். What shall I do? நான் என்ன செய்யட்டும்? I said, don't let your left hand know what your right hand is doing. உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னேன். Very simple. Jesus said that. இயேசு சொல்லி இருக்கிறார், மிகவும் எளிது. You don't have to tell your left hand everything the right hand is doing. வலது கை செய்கிற எல்லா காரியத்தையும் இடது கைக்கு சொல்ல வேண்டாம், தேவையில்லை. Take care of your parents. பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள். It's very important.
முக்கியமானது. Jesus took care of his parents even when he was hanging, of Mary even when he was hanging on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய பெற்றோரை பொறுப்படுத்திக் So கொண்டார். leaving father and mother does not mean you don't care for them. ஆகவே தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து என்று சொன்னால் அவர்களுக்காக கரிசனைப்படக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. It means you don't let them run your life. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது என்றுதான் பொருள். Then God will stand with you. தேவன் உங்களோடு கூட நிற்பார்.